கன்னி ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி தான் இந்த கன்னி ராசி. இந்த ராசியில புதன் ஆட்சி பெற்று சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். இந்த நீச்சம் அடையக்கூடிய இந்த சுக்கிரன் இந்த மாதத்துல 3ஆம் தேதி விலகி சென்று உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போறார். ஆட்சியா இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார். இதனால இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். எந்த இடத்துல நம்ம மதிக்கப்படாம இருந்தோமோ அந்த இடத்துல உறவுகள் மதிப்பும் ஒரு அங்கீகாரமும் உங்களுடைய குடும்பத்துக்குன்னு சில ஸ்டேட்டஸும் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு புது பொலிவான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்துல வரப்போகுது. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான விஷயங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமும் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய களத்திராதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால கணவர் மனைவி மூலமாக அந்த களத்திரம் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த கன்னி ராசி என்பர்கள் தொழில் ரீதியான சில பிரச்சனைகளை தற்போதைய ஒரு தற்காலிகமான ஒரு சில பிரச்சனைகளை அனுபவித்து வந்தாலும் அது நிரந்தர பிரச்சனைகளாக மாறாமல் உங்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு மிக ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு மாதமாகவும் வேலை சம்பந்தப்பட்ட சில அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். கடந்த காலத்துல தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள்ல மாட்டி அது வழக்குகளா கூட உங்களுக்கு மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம்ன்றது எப்ப வேணாலும் என்ன வேணாலும் வழக்குகள் வரலாம். அந்த மாதிரியான ஒரு முள் மேல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அரசாங்க உத்தியோகமே. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி என்பர்களின் பொறுமையாகப்பட்டது மிகவும் ஒரு அதீதமான ஒரு பொறுமையாக இருக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரியான ஒரு பழமொழிக்கு தகுந்த மாதிரிதான் இந்த கன்னி ராசி என்பர்கள் அந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அந்த வேலையில இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஒரு பொறுமையாக இருந்ததற்குண்டான ஒரு அடையாள ஒரு சின்னமாக தான் இப்போதைக்கு இந்த நவம்பர் மாதத்துல நல்ல ஒரு பதவி உயர்வு தேவையான ஒரு அங்கீகாரங்கள் இதெல்லாமே கிடைக்கும். ஏற்கனவே ஏதாவது ஒரு வழக்குகள்ல இருக்கிறீங்க, நான் விஆர்எஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் அந்த வழக்குகள்ல இருந்து நிவர்த்தி பெற்று அதுக்குண்டான நீங்க ஓய்வு பெறக்கூடிய ஒரு அமைப்புகளும் கண்டிப்பாக இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் இருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி உங்களுடைய 3ஆம் இடத்துலதான் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறார். அதனால எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அதுல இருந்து மிகவும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் ஒரு எளிமையாக நீங்க பெரிய அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு போகாமல் ஏதோ ஒரு தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு அப்படின்ற மாதிரியாக ஒரு சொற்களுக்கு ஈடாக தான் அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் அமுங்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்ல நல்ல வரன்கள் அமையறதுக்குண்டான ஒரு அமைப்பு. நீங்க எதிர்பார்த்த வரன்கள், இது நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த வரன்கள் வேற, ஆனா உங்களுக்கு வந்த வரன்கள் வேற. அதனால பெரிய அளவுக்கு திருமணத்துல ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய திருமண வரன்கள் முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல இந்த கன்னி ராசி என்பர்கள் மறு திருமண வாழ்க்கையும் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 2வது திருமணம்ன்றது எல்லாருக்குமே ஒரு பயம் கலந்த ஒரு வாழ்க்கையை தான் கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே முதல் திருமணத்துல அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை அனுபவிப்பவர்கள் நம்ம கன்னி ராசி அன்பர்கள் தான். அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 2வது திருமண முயற்சிகள்ல நல்ல வாழ்க்கை அமையுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய களத்திராதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் இந்த 2 மாதங்களுக்கு அந்த 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக 2வது திருமண வாழ்க்கை நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். நீங்க தேர்ந்தெடுத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு 2வது திருமணம்ன்றது அமைப்பு ஏற்பட போகுது.
போகுது. இந்த இரண்டாவது திருமணத்துல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாகப்பட்டது அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லா இடத்துலயுமே அதிகப்படியான ஒரு தோல்விகளை மட்டுமே சந்தித்த இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாவது திருமணத்திற்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்போ முதல் திருமணத்துல எல்லாருக்குமே பிரச்சனைகள் தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய ஜாதகப்படி இருதார திருமணங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துலதான் இந்த இரண்டாவது திருமணம் வேலை செய்யும். உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு அமைப்புகள் ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா முதல் திருமணமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில அதிகப்படியான ஒரு நன்மைகளை வந்தடையக்கூடிய ஒரு நேரம். குழந்தைகள் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அவங்க அலுவலகத்துக்கு போயிட்டு ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அந்த குழந்தைகள் ஏதாவது ஒரு எக்ஸாம் ஓரியன்டா ஒரு சில பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் ஆக முடியாம ஒரு எட்ஜில் ஃபெயில் ஆகி போயிட்டோம் போன தடவை, அதெல்லாம் இந்த மாதத்துல எங்களுக்கு சக்சஸ் ஆக நடக்குமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இந்த மாதிரியாக அந்த தேர்வுகள் சம்பந்தப்பட்ட சில விஷயத்துல நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த கன்னி ராசி என்பவர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சில விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சியையும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு. இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த வீடுகளை விற்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது சொந்த வீடுனால சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த சொந்த வீடுகள்னால நல்ல மதிப்புகளுக்கு அந்த விலை விற்கக்கூடிய ஒரு நேரமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு பழைய சொத்தை வித்துட்டு நான் புதிய சொத்து வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமாக அதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க தன்னுடைய வேலைகள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட இடத்துலயும் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துலயும் சில கவன குறைவுகள் இருக்கிறதுனால சில தேவையில்லாத பிரச்சனைகள்லயும் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுல எல்லாம் கவனமாக இருங்க இந்த கன்னி ராசி என்பவர்கள். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.